எடுத்து விட்டு திருப்பி கொடுக்கிறார்கள். அந்த தோழருடைய முகம் மாறிவிடுகிறது. அந்த நபி தோழர் சொல்கிறார்கள், என்னுடைய முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை கண்டவுடன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நபிகளார் சொல்கிறார்கள், நான் ஏன் இதை திருப்பி கொடுத்தேன் தெரியுமா? நாங்கள் இஹ்ராம் கட்டியவர்களாக இருக்கிறோம். இஹ்ராம் கட்டியவர்களுக்கு வேட்டையாடப்பட்ட பிராணிகளை உண்ண முடியாது. அதனால் நான் திருப்பி கொடுத்தேன் என்ற செய்தி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அந்த மனிதனுடைய முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை வைத்து உள்ளத்தில் வந்த கவலையை புரிந்து கொண்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் படுத்தினார்கள் என்று சொன்னால் இதிலிருந்து என்ன விளங்குகிறது சகோதரர்களே? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயற்பாட்டின் மூலம், நபிகளாருடைய நடவடிக்கையின் மூலம் இன்னொரு சகோதரன் கவலைப்படக்கூடாது என்கின்ற அளவுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணம் மிக்கவர்களாக நடந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை புகாரியிலே, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளுகின்றோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுருக்க குணத்தை சொல்வதாக இருந்தால், அடுத்த மனிதன் தன்னை கொண்டு எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது, தன்னை கொண்டு ஒரு சொட்டு கவலைப்படக்கூடாது, தன்னுடைய செயற்பாடுகளை வைத்து ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கக்கூடாது என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொள்கையாக கொண்டிருந்தது மட்டுமல்ல, அடுத்த முஸ்லிம்களுக்கு கொள்கையாக சொல்லியும் கொடுத்தார்கள். எப்படி சொன்னார்கள் சகோதரர்களே? முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா? முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி என்று சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய நாவினாலோ ஒரு மனிதனுடைய கரத்தினாலோ அடுத்த மனிதனுக்கு எந்த தீங்கும் ஏற்படாதவன் தான் உண்மையான முஸ்லிம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கப்படுத்தினார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அடுத்த மனிதன் பாதிக்கப்படக்கூடாத அளவுக்கு நாங்கள் உண்மை முஸ்லிம்களாக வாழ வேண்டுமா? எங்களுடைய ஒவ்வொரு குணநலன்களும் ஒவ்வொரு செயற்பாடுகளும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒட்டியதாக இருக்க வேண்டும். எனவே பண்பாடுகளை பற்றி, ஒரு மனிதனுடைய அஹ்லாக்கை பற்றி பேசிக்கொண்டு போவதாக இருந்தால் நிறைய தலைப்புக்கு கீழ் பேசலாம். நாங்கள் சென்ற மாதம் அல் இஸ்திஹ்ஸா என்ற தலைப்பிலே ஒரு மனிதனை இழிவுபடுத்துவது, ஒரு மனிதனை கேவலப்படுத்துவது, ஒரு மனிதனை இரண்டாம் தரத்தில் வைத்து பார்ப்பது இஸ்லாத்தின் அடிப்படையில் எவ்வளவு பாரதூரமானது என்ற சில செய்திகளை நாங்கள் சென்ற மாதம் பார்த்தோம். அதே போன்று எங்களிடத்திலே வர வேண்டிய ஒவ்வொரு இறை விசுவாசிகளும், மறுமை வெற்றி எதிர்பார்த்து வாழுகின்ற ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய ஆபரணமாக அணிந்து கொள்ள வேண்டிய இரண்டு பண்புகள் தான் விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மை, அத்தோடு அடுத்தவன் செய்கின்ற தவறுகளையும் தப்புகளையும் மன்னிக்கக்கூடிய தன்மை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு சமூகத்திலே நிறைய பிரச்சனைகளை பார்க்கிறோம். முஸ்லிம்களுக்கு இடையிலே கொள்கை ரீதியான பிரச்சனை ஒரு பக்கம், அதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? புரிந்துணர்வு இல்லை என்று சொல்லலாம். இன்னொரு பக்கத்தில் என்ன பிரச்சனை தெரியுமா? கொள்கையிலே ஒன்றுபட்டவர்கள், அது எந்த கொள்கையிலாக இருக்கலாம். இலங்கையிலே பல ஜமாத்துகள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஜமாத்து அங்கத்தவர்களிடத்திலே பிரச்சனைகள் இருக்கின்றன, சண்டை சச்சரவுகள் இருக்கின்றன. இதற்குரிய முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? விட்டுக் கொடுக்கின்ற தன்மை இல்லாமல் இருப்பதும், அடுத்தவனை மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இருப்பதும் தான் பிரச்சனைக்கு முக்கியமான காரணம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு நீங்கள் கேள்விப்பட்டீர்களோ தெரியாது, இன்றைக்கு கம்பளை என்ற அந்த பிரதேசத்திலே இரண்டு முஸ்லிம் சகோதரர்கள் சண்டை பிடித்திருக்கிறார்கள். இரண்டு முஸ்லிம் சகோதரர்களை வந்த வாய்த்தக்கம் அது சண்டையாக முத்தி எந்த அளவுக்கு போய்விட்டது தெரியுமா? ஒரு முஸ்லிம் சகோதரன் கொல்லப்பட்டிருக்கிறார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? முக்கியமான காரணம் ஒரு மனிதனிடத்திலே வந்திருக்கின்ற அந்த அடுத்தவனை புரிந்து கொண்டு அடுத்தவன் செய்கின்ற தப்பு தவறை விட்டுவிட வேண்டும் என்ற அந்த மனப்பான்மை இல்லாததுதான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சாதாரணமாக நடக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தால் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முக்கியமான காரணமாக இருப்பது விட்டுக் கொடுக்கின்ற தன்மை இல்லாமல் போவது. அடுத்தவனுக்கு ஒரு விடயம் தேவைப்படுகிறது என்றால் அதை விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மை இல்லாமல் போவது. அடுத்த பக்கத்தில் அடுத்தவன் செய்கின்ற தவறுகளை பெரிதாக பாராட்டிக் கொண்டு உள்ளத்திலே அவைகளை வைத்துக் கொண்டு அடுத்தவனை விரோதியாக பார்க்கின்ற ஒரு மனநிலைமை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் என்ன விரும்புகிறது தெரியுமா? ஒரு சீரிய சமூகத்தை, ஒழுக்கமுள்ள ஒரு சமூகத்தை, ஒற்றுமையுள்ள ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப விரும்புகின்ற இஸ்லாம் இந்த இரண்டு பண்புகளையும் முக்கியமான பண்பாக சொல்லி காட்டுகிறது. பாருங்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் சூரத்துல் ஆல இம்ரானிலே 3வது அத்தியாயத்தின் 133வது வசனத்திலிருந்து இறையச்சம் உள்ளவர்களுக்கு, மறுமை வெற்றி எதிர்பார்த்து வாழுகின்ற நற்குணசீலர்களுக்குள்ள பண்புகளை எல்லாம் அடையாளப்படுத்திக் கொண்டு வருகிறான். எப்படி சொல்கிறான் தெரியுமா? வசாரிஹு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன்.
அல்லாஹ் சொல்லுகின்றான். ஈமான் கொண்ட விசுவாசிகளை அழைத்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் சுவனத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அந்த சுவனம் யாருக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது? உழைத்தலில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்கு, அல்லாஹ்வை பயந்து நடப்பவர்களுக்கு அந்த சுவனம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த இறையச்சம் உள்ளவர்களுக்குரிய பண்பை அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வருகிறார். அதிலே 134வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற பண்பு என்ன தெரியுமா? அல் காதிமீனல் கைத, கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள், வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்கள் செய்கின்ற தப்பு தவறுகளை மன்னித்து விடுவார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சொல்லப்படுகின்ற இரண்டு பண்பை பாருங்கள். வல் காதிமீனல் கைத, ஒரு மனிதன் செய்கின்ற ஒரு செயற்பாட்டை பார்த்து, ஒரு மனிதனுடைய நடவடிக்கையை பார்த்து கோபம் வருகிறது. கோபம் வராதவன் மனிதனாக இருக்க முடியாது. மனிதன் என்று பிறந்தால் அவனோடு சேர்ந்து பிறக்கக்கூடிய ஒரு பண்புதான் கோபம் வருவது என்பது. இஸ்லாமிய சகோதரர்களே, இறையச்சம் உள்ளவர்கள் கோபம் வராதவர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. கோபம் வரும், அந்த கோபத்தை அப்படியே விழுங்கிக் கொள்வார்கள். இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த கோபத்தை விழுங்கிக் கொண்டு என்ன செய்வார்கள் தெரியுமா? அடித்தவனையும் மன்னித்து விட்டு போவார்கள், சொத்து செல்வங்களை சேதப்படுத்தியவனையும் மன்னித்து விட்டு போவார்கள். இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே மறுமை வெற்றி எதிர்பார்த்து வாழுகின்ற இறையச்சம் உள்ளவர்களுக்கு வர வேண்டிய முக்கியமான பண்பு, அடுத்தவர்கள் செய்கின்ற செயற்பாடுகளை பார்த்து கோபம் வருகிறதா, மனவிரக்தி வருகிறதா, அதை அடக்கிக் கொள்ள வேண்டும். அதை அடக்கிக் கொள்வதோடு அடுத்தவர்கள் செய்கின்ற தப்பு தவறுகளை மன்னித்து விட வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரத்தில் எங்களுக்கு குர்ஆன் காட்டுகின்ற இன்னொரு வழிமுறையை பார்க்கலாம். ஒரு மனிதன் எனக்கு அடித்தான், அவனை திருப்பி அடிக்கின்ற உரிமை இஸ்லாம் எனக்கு தந்திருக்கிறது. என்னை வெட்டினான், என்னுடைய கையை வெட்டி விட்டான், இஸ்லாம் எனக்கு உரிமை தந்திருக்கிறது, பழி வாங்குவதற்கு உரிமை தந்திருக்கிறது. இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குத்திப அலைக்குமுல் கிஸாஸு ஃபில் கத்லா, உங்களிலே கொலை செய்யப்பட்டவருக்கு பழி தீர்க்கின்ற உரிமையை அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான். என்னுடைய குடும்பத்திலே ஒருவரை, என்னுடைய சகோதரனை ஒருவர் கொலை செய்து விட்டார். இஸ்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா? அவரை பழி தீர்க்கின்ற உரிமை, கொண்டவனை பழி தீர்க்கின்ற உரிமை கொல்லப்பட்ட குடும்பத்தவர்களில் அங்கத்தவர்களுக்கு இருக்கிறது. அல் ஹுர்ரு பில் ஹுர்ரி, உரிமையான ஒரு மனிதரை ஒருவர் கொண்டு விட்டார், கொண்டவனை கொல்லுகின்ற உரிமை அவருடைய குடும்பத்தவருக்கு இருக்கிறது. அதே போன்று ஒரு பெண்ணை கொண்டால் அதற்கு பகரமாக ஒரு பெண்ணை கொல்லுகின்ற உரிமை இருக்கிறது. ஒரு அடிமையை கொண்டால் ஒரு அடிமையை கொலை செய்கின்ற உரிமையை இஸ்லாம் தந்திருக்கிறது. இப்படி அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்றான் தெரியுமா? ஃபமன் உஃபிய லஹு மின் அகீஹி ஷைஉன், இப்படி உதாரணமாக என்னுடைய சகோதரனை ஒருவர் கொண்டு விட்டார், எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? என்னுடைய சகோதரனை கொண்டவனை கொல்லுகின்ற உரிமை இருக்கிறது. ஆனால் என்ன செய்கிறேன்? ஃபமன் உஃபிய லஹு மின் அகீஹி, அவருடைய சகோதரன் அவரை மன்னித்து விட்டார், நான் என்ன செய்கிறேன்? கொண்டவனை மன்னித்து விடுகிறேன். மன்னித்து விட்டால் ஃபத்திபாஉன் பில் மஅரூஃப், அவர் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். வஅதாஉன் இலைஹி பிஹ்சான், ஒரு மனிதனை கொண்டால் இஸ்லாம் என்ன நஷ்டஈட்டை வைத்திருக்கிறதோ அந்த நஷ்டஈட்டை நல்ல முறையிலே கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். இப்படி மன்னிக்கின்ற ஒரு உரிமையை அல்லாஹ் வைத்திருப்பது தாலிக தஹ்ஃபீஃபும் மிர் ரப்பிக்கும், உங்களை படைத்த நாயனிடத்திலிருந்து ஒரு சலுகை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வரஹ்மா, அல்லாஹ் காட்டுகின்ற ஒரு அருள் என்றும் சொல்லி காட்டுகின்றான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பாருங்கள், பழி தீர்க்கின்ற உரிமை எங்களுக்கு இருந்தாலும் அதை மன்னிப்பதை அல்லாஹ் எப்படி வார்த்தையை போடுகின்றான்? ரஹ்மத் என்ற வார்த்தையை போடுகின்றான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே பழிக்கு பழி வாங்குகின்ற உரிமையை இஸ்லாம் தந்திருந்தாலும் மன்னிக்கின்ற ஒரு பாக்கியத்தையும் ஒரு ரஹ்மத்தையும் அல்லாஹ் எங்களுடைய கரத்திலே விட்டிருக்கிறான் என்பதை 2வது அத்தியாயத்தின் 178வது வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பார்க்கிறோம், ஃபமன் இஅ்ததா அலைக்கும் ஃபஅ்தது அலைஹி பிமிஸ்லி மா அஅ்ததா அலைக்கும், உங்களிலே ஒருவர் உங்களுக்கு அநியாயம் செய்கிறார், உங்களுக்கு அநியாயம் செய்கிறார், அவர் எப்படி உங்களுக்கு அநியாயம் செய்தாரோ அதுபோன்று அவருக்கு நீங்கள் பழி தீர்க்கின்ற உரிமை உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். 2வது அத்தியாயத்தின் 194வது வசனத்திலே. அதே போன்று பார்க்கிறோம் 5வது அத்தியாயத்தின் 45வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது வகதப்னா அலைஹிம் ஃபீஹா, அந்த தௌராத் வேதத்திலே அந்த யூத சமூகத்துக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருந்த ஒரு பழி தீர்க்கின்ற ஒரு முறை அல்லாஹ் சொல்லி தருகிறான். அன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸி, உயிருக்கு உயிரை பழி தீர்க்கலாம். வல் ஐன பில் ஐனி, கண்ணை போக்கிவிட்டால் கண்ணை போக்கியவனுடைய கண்ணை போக்கலாம் பழி தீர்ப்பதற்காக வேண்டி. மூக்கை வெட்டி விட்டான், அவனுடைய மூக்கை திருப்பி வெட்டலாம். காதை வெட்டி விட்டான், காதுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினான், அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். வல் ஜுரூஹ கிஸா